மருதுக்குள்ள நிற்க மலையே உடையல. இடத்த பார்த்தீங்களா இவ்வளவு அழகாக இருக்குண்டு, பச்சை பசையிலையாக வந்துட்டுது. முதல் வந்து இந்த இடத்துல போனால் அப்படியே வெள்ளை காடு மாதிரி தான் இருக்கும். பாருங்க பிள்ளைகள் எல்லாம் ஓடி திரியினோம். பள்ளிக்கூடம் போயிட்டுட்டேன்னா எனக்கு தான் சந்தோஷம் இல்லை. அப்படி தான் எல்லோரும் ஓடினோம். சிறுதிகா வந்துட்டா மச்சான். இப்போ மலையக்கா நினைஞ்சவங்களை பிக்கப் பண்ண வந்திருக்கு. அந்த முயலுக்கு கூட நான் தோட்டம் செய்கிற பொறுக்கையில் எங்கட ஊரில் இருக்கிற அந்த சிவப்பு சிவரத்தம் பூவை பாருங்க. ஓ மை காட், எங்கேடாப்பா நான் நட்ட மிளகா கண்டியே காணையில். ஐயோ இதுவும் வந்து படப்போது போல் இருக்குது. ஆனால் 13,500 கிலோமீட்டர் கிட்ட ஓடிட்டு அவ்வளோ டக்குன்னு அந்த கிலோமீட்டர் ஓடிடுன்னு பார்த்தீங்கன்னா. இது வந்து தக்காளி போகலாம். இப்போவே இதுவே காய்க்க போகுது. மெட்டக்குள்ள வந்து முன்னாடி வணக்கம், நான் சைன். நான் வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கனடாவில் ஓமம்பில் என்ற இடத்துல நிற்கிறேன். இன்றைக்கு இந்த வீட்டில் வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், தோட்டம் வந்து செய்கிறேன். தோட்டத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டு, அந்த சம்பவத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இப்போ நேரம் வந்து கிட்டத்தட்ட 3:35 அப்படி இருக்குமென்னு நினைக்கிறேன். சாரி 3:37. ஸ்ருதிகாவை வந்து பிக்கப் பண்ண வந்திருக்கேன். மாமாட பிள்ளைய ஸ்கூல் வந்து 3:40 விடும். மற்ற பக்கத்துலாம் ஸ்கூல் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வருமானு நினைக்கிறேன். ஆனால் டக்குன்னு வந்துடலாமேன்னு சொன்னால் இந்த சைடு வந்து ட்ராஃபிக் இல்லாதால வந்து டக்குன்னு வந்துட்டேன். ஸோ இப்போ ஸ்ருதிகாவை பிக்கப் பண்ணி வீட்டை விட்டுட்டு எங்களுடைய தோட்டத்தை வந்து அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். தோட்டத்துக்கு வந்து பெரிய ஒரு சம்பவம் நடந்துட்டு அதோட வீட்டை இப்போ வந்தோன்னு நான் விதைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மழை இல்லை. திடீர்னு பார்த்தா மழை வந்துடுச்சு. ஐயோ, ஆனால் என்ன செய்கிற, அவடத்து போகணும். இல்லாட்டி ஸ்ருதியா வந்து நாங்கள் வெளியில் நினைச்சு பஸ்ஸில் ஏறிடுவா. பாருங்க, இதான் வந்து இங்கே ஸ்கூல் பஸ். இங்கே வந்து ஸ்கூல் பஸ்ஸும் வந்து வீடுகளில் உணர்ந்து ராக்கம் பிள்ளைகளை வீட்டிலே வந்து ஏற்றும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வீட்டை வந்து சேர்றதுக்கு லேட் ஆகும். எல்லா பிள்ளைகளையும் ராக்கி எல்லா லேனாலையும் பெறணும் எல்லாம், அதெல்லாம் லேட் ஆகும். ஸோ இப்போ ஆக்கள் வந்து களைச்சி போயினோன்றதால வந்து பேரண்ட்ஸ் வந்து கூடுதலாக வந்து ஏற்றி ராக்கி வேணும். பாருங்க, அப்படி இந்த காரில் வந்து பிக்கப் பண்ணுறோன்ற இப்போ வந்து நிற்கணும். இங்கே வந்து பார்க்கிங்கும் இருக்காது. கொஞ்சம் ஏர்லியாக வந்தால் தான் பார்க்கிங்கும் எடுக்கலாம். இதாங்க எல்லாம் லைனில் ரோட்டில் நின்று தான் ஏற்றணும். இந்த கார் வந்து தான் நிற்கிது. இப்போ 3:40 ஆகிட்டுது. ஆகலை நீ பெல் அடிச்சிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவினா மரத்துக்குலாம் நிற்கணும். மழை பெய்ஞ்சோன்னு நிற்குது. மரத்துக்குள்ளே நிற்க மழையே உடையலை. பாருங்க பிள்ளைகள் எல்லாம் ஓடி திரியினோம். பள்ளிக்கூடம் போயிட்டுட்டேன்னா எனக்கு தான் சந்தோஷம் இல்லை. அப்படி தான் எல்லோரும் ஓடினோம். ஸ்கூலில் இந்த ஸ்கூல் பஸ்லேயே மாக்கள் ஏறி போவினோம். சிறுதிகா வந்துட்டா மச்சான். இப்போ மலையக்கா நினைஞ்சவங்களை பிக்கப் பண்ண வந்திருக்கு. ஹேப்பா படுங்க, தொப்பிய படுங்க. எங்க வேசமாயிரு மச்சான் கார். வேசம் மச்சான் கார். ரைட்டு. ஓகே, இப்போ நாங்கள் வீட்டை போக போகிறோம். வை வாகனம் பார்த்து போகணும். ஓகே பாருங்க, நல்லா தான் இருக்குது. கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் பாருங்க. என்ன ஸ்கூல், உங்களோட ஸ்கூல் நேம் என்ன? உங்களோட ஸ்கூல் 1 செகண்ட். ஓகே, ஸ்கூல் நேம் என்ன? ஓகே, காருக்குள்ளே போயிட்டு சொல்கிறாவாம். ஓகே, என்ன பேர்? MJ Hub Senior Public School. என்னது? MJ Hub Senior Public School. MJ. ஓகே ஓகே, இப்போ நாங்கள் வந்து வீட்டை போகிறோம். வீட்டை போயிட்டு எங்களோட தோட்டத்தை வந்து சுற்றி காட்டுறோம். தோட்டத்தில் இன்னும் அப்படி பெரிய சம்பவம் நடந்தன்றதை வந்து வெயிட் பண்ணி பாருங்க. போமா? ஓகே, நான் இப்போ போகிறோம். பாருங்க, நாங்கள் இப்போ வீட்டை போய்கொண்டு நிற்கிறோம். இடத்த பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குண்டு, பச்சை பசையிலையாக வந்துட்டுது. முதல் வந்து இந்த இடத்துல போனால் அப்படியே வெள்ளை காடு மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இடம் அவ்வளோ அழகாக வந்துடுது. பாருங்க, வீட்டை வந்தாச்சு. மழை பெய்யுது, தொப்பியும் வந்து எடுத்தாச்சு. ஸோ இனி பிரச்சனை இல்லை. பாருங்க, இடங்கள் எல்லாம் பாருங்க பச்சை பசையிலையாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து எங்களுடைய தோட்ட சைட்டுக்கு போக போகிறேன். தோட்டத்துக்கு போக போகிறோம். தோட்டத்துக்கு நடந்த சம்பவம் பெரிய சம்பவம். தோட்டத்தை நட்டுட்டு தோட்டத்துக்கிட்ட போயிட்டே சொல்கிறேன்.
அப்போ ஓ மை காட் எங்கேடாப்பா நான் நட்ட மிளகாக்கண்டியே காணையில் இந்த இடம் ஃபுல்லாக மிளகாக்கண்டில் நட்டேண்ணா ரெண்டு நீங்களும் யோசிப்பீங்க அந்த வீடியோ பார்த்தாக்க என்ன வெம்பலன்ட்டு சொன்னால் எல்லாத்தையும் நட்டுட்டு அடுத்த நாள் வந்து பார்க்க வடிவாக வந்து இந்த வேரெல்லாம் வந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்ல செழிப்பாக வந்துருந்தது. கிட்டத்தட்ட பாருங்க இதில் இருக்கிற இதோட மாதிரி தான் வளர்ந்துருந்தது. பிறகு அடுத்த நாள் விடிய வந்து பார்த்துட்டு பின்னேரம் விடிய வந்து பார்க்க எல்லாம் மடியானது. அப்போ அந்தாண்டு தண்ணியும் விடையில் கிட்டத்தட்ட இது நட்டு இப்போ 4 நாள் கிட்ட வரப்போகுது, 5 நாள் வரப்போகுது. அப்போ தண்ணியும் விடையில் ஏன்னா மழை வந்து காட்டினது. அப்போ தண்ணி விடையில் அப்போ பிறகு வந்து பார்ப்போம்ண்டு அந்த அப்புறம் மழையும் பெய்யுது. மழை வந்து சாதுவாக தான் தூருனது. அப்போ அந்த தண்ணி காணாண்டு தண்ணி விடுவோம்ண்டு வந்தேன். வந்த வரைக்கும் அந்த வீடியோ எடுத்து நான் வந்து பார்த்தா என்ன நடந்துக்கன்னு சொன்னால் இந்த மிளகாக்காண்டுகளை பாருங்க ஏதோ வந்து கடிச்சிட்டு என்ன கடிச்சுன்னு பார்த்தா வேறு ஒன்றும் இல்லை, முயல் குட்டி இருக்குது தானே. முயல் வந்து வாடுறது பின்னுக்கு வந்து இந்த புல்வெல் இதெல்லாம் வந்து விளையாடுறது. அந்த முயல் வந்து மிளகாக்கண்டை மட்டும் கடிச்சிட்டு போயிட்டு மற்ற எல்லாம் அப்படி எனக்கு இந்த இடத்துலலாம் இந்த கத்திரிக்கண்டை எல்லாம் சாப்பிடல. மற்ற மஞ்சால் இன்னும் வளரையிலான அதை விட்டுட்டுது. ஆனால் இந்த மிளகாக்கண்டை மட்டும் எங்களோட முயல் குட்டி வந்து சாப்பிட்டு கொண்டு போயிட்டு. ஆனால் தழுக்கு மட்டும் நம்புகிறேன், பார்ப்போம். அப்படி தான் இதில் ஒரு கண்டு அழுகிட்டுது, இதுலேயும் ஒரு கண்டு வந்து பட்டுட்டுது. மற்ற எல்லாத்தையும் வந்து முயல் வந்து சாப்பிட்டுட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வளரணும்னு தான் நம்புகிறேன். ஏன்டா அந்த தண்டு அப்படியே கீழே இருக்குது. மற்ற சாதுவாக பாருங்க இதில் வந்து அந்த இலை வந்து வார மாதிரி தான் தெரியுது. மழையும் வந்து பிளத்துட்டுது. அப்போ அப்படி பார்த்த உடனே சரியான கவலையாக போயிட்டு என்னடாப்பா முயலுக்கு நாங்கள் தோட்டம் செய்கிற பொருட்கள் என்ன மாதிரி போயிட்டு. பிறகு நேற்று வந்து தருவாங்க ஈரமாக இருக்குது. இப்போ வந்து மழை தூருது. நேற்று வந்து நிறைய தண்ணி அடிச்சுட்டு இதுக்குள்ளே வந்து கீரை போடுவோம்ட்டு இருந்து நாங்கள் கீரை போடையில் இதுக்குள்ளே வந்து பாவக்காயும் வெண்டிக்காயும் வந்து நட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் வந்து பைத்தங்காயம் நட்டுருக்கு. மற்ற இந்த இடத்துக்கு வந்து அன்றைக்கு சொல்லியிருப்பேன் வெங்காயம் வந்து காணாண்டு. அந்த இடத்துக்கு வந்து அவரைக்காய் இதை வந்து நட்டுருக்கு. நட்டுப்பாங்க வெங்காயமெல்லாம் இப்போ முளைச்சி வருது கொஞ்சம் கொஞ்சமாக. வெங்காயமெல்லாம் முளைச்சி வருது தான் நல்ல ஒரு வடிவாக இருக்கும். ஆனால் ஊரில் எல்லாம் வெங்காயம் நட்டா டக்குன்னு முளைஞ்சி வந்துடும். ஆனால் இது இங்கே வந்து கொஞ்சம் முளைச்சி வார வீதம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏண்டா வெங்காயமெல்லாம் அவங்க நட்டோன்னு விட வந்துடும். மற்றது கீரையை பாருங்க, கீரை வந்து சொன்னாங்க கீரை வந்து டக்குன்னு முளைக்கும் பாருங்க. இதெல்லாம் வந்து கீரை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. இதே மாதிரி மற்றது இதுக்கெல்லாம் வந்து பைத்தம் இதை நட்டது அது வந்து கொஞ்சம் மேலே வேற கொஞ்சம் நாள் எடுக்குமான்னு நினைக்கிறேன். அதை 3 கத்தரிக்கண்டும் அதில் ஒரு மிளகாக்கண்டும் தப்பி இருக்குது. மற்ற எல்லாத்தையும் எங்களோட முயல் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ திருப்பியும் வளர பெருமன்றதுக்காண்டி அந்த பாதையை முயல் வந்து வேறு ஒன்றாலையும் பாடுறதுக்கு பாதையே இல்லை. ஸோ அப்போ என்ன செய்தேனாடா இந்த கதவுக்கு கீழெல்லாம் வந்துருக்குது இந்த கேட்டுக்கு கீழால். அப்போ இதை பிடிச்சி அடைச்சி விட்டுட்டேன் வராதபடி. இனி வந்து முயல் பிள்ளையார் வந்து வரமாட்டுது. இனி நாங்கள் வந்து தோட்டத்தை வந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தோட்டம் வந்து வளர்ந்து வந்துன்னு சொன்னால் பார்க்க ஆசையாகவும் இருக்குது. மற்றது தோட்டம் செய்யவும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நேற்று போட்ட வீடியோக்கும். இது வந்து எபிசோட் 2. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தோட்ட வீடியோ மட்டும் இல்லை நிறைய வீடியோ கால் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுங்க. வெங்காயம் மலர்ந்து வந்ததுன்னா நல்ல பச்சையாக இருக்குமே, நல்ல வடிவாகவும் இருக்குது. ஐயோ இதுவும் வந்து படப்போது போல் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கண்டு மற்ற இது கொஞ்சம் பட்டுற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் தழுக்கு போல இருக்குது. அவரும் கொஞ்சம் பாட்டுட்டார் போல அதில் இருக்குது. ஓகே பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு, எந்தளவுக்கு சாத்தியமாக வருதுன்றதை பார்க்கலாம். ஆனால் முதல்ல வந்து மாமாக்கள் இந்த இடத்துல தோட்டம் செய்கிறது பைத்தங்க தான் கூட வருமன்ற மாதிரி சொன்னார் மாமா. பார்ப்போம் இந்த முறை எப்படி வருதுண்டு. சரி ஓகே, இப்போ நான் வந்து தோட்டத்தை விட்டு வெளியிலேயே போகிறேன். நான் வீட்டை வரைக்க நல்ல வெயில் அடித்தது. அப்போ என்ன நினச்சோன்னா தோட்டத்துக்கு தண்ணி அடித்து அப்படி இந்த வீடியோ எடுத்துகிட்டு கார் வந்து சரியான ஊற்றி ஆகிட்டு காரையும் காரை வந்து உள்ளுக்கு க்ளீன் பண்ணணுமெண்டு நினச்சேன். நான் காட்டுறேன். உள்ளுக்கெல்லாம் வந்து வேறுங்க
சரியான ஊற்றி ஆகிட்டு மற்ற சீட்டுகள் எல்லாம் வந்து வழியாக க்ளீன் பண்ணணும் நினச்சி கொண்டு வந்தேன் நான். ஆனால் அந்த பிளான் வந்து சொதப்பிட்டு தலைகளாக மாறிட்டு என்னென்னு சொன்னால் மழை வந்து குழப்பி போட்டுது. ஸோ அதால் வந்து இன்றைக்கு க்ளீன் பண்ணி விஷார் பேக்கும் எல்லாம் பிடிச்சி தான் க்ளீன் பண்ணணும். எல்லாம் வந்து படு ஊற்றி ஆகிட்டு கார் வந்து எடுத்து இப்போ கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகிட்டுது. ஆனால் 13,500 கிலோமீட்டர் கிட்ட ஓடிடுது. அவ்வளோ டக்குன்னு அந்த கிலோமீட்டர் ஓடிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கார் வந்து கூடுதலாக வந்து கிலோமீட்டர்லாம் டக்குன்னு பிறந்துடும். அதுவும் நாங்கள் எந்த நேரம் முடித்துட்டுறதால வந்து கிலோமீட்டர் எல்லாம் சொல்லி வேலை இல்லை. கார் மெயின்டெனன்ஸுக்கே புரிம்பா காசு வேணும். சரி ஓகே, என்னென்னா எங்களோட பிளான் வந்து சொதப்பிட்டுது. அதன் காரணமாக நாங்கள் இப்போ பிளானை வந்து மாற்றுவோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஓமம்பில்லை சுற்றி பார்ப்போம். மழை வந்து இப்போ விட்டுட்டுது. ஆனால் இனி ஈரமாக இருக்க கார் வந்து க்ளீன் பண்ணி யூஸும் இல்லை. அந்த வெயில் டைமில் க்ளீன் பண்ணத்தான் நல்லா. அதால் நான் இப்போ வலிக்கிட்டேன். வா அப்படியே பாருங்க இந்த இடங்களெல்லாம் முந்தி பார்த்தா அந்த வீடியோவில் பார்க்க அந்த இடம் வந்து நல்லா இருக்கா. சினோ ஓட்டினா மட்டும் பார்க்க வழியாக இருக்குது. மற்றபடியெல்லாம் அந்த வறண்டு போய் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது. ஆனால் பார்த்தீங்களா இப்போ இவ்வளோ அழகாக இருக்குண்டு அப்படி பச்சை பசையிலேருந்து வந்துட்டுது கனடா. இதெல்லாம் அந்த திடீரென்று அந்த கண்ணுக்கு இவ்வளோ வளர்ந்துன்றதே வந்து தெரியலை. ஏன்டா அந்த டெய்லி அந்த இடத்த பார்த்து அதை கொஞ்சம் வளர்ந்து இப்போ ஃபுல்லாகவே அப்படியே பச்சையாக வந்துட்டு இப்போ எல்லா இடமும் எல்லா வீதியோரங்கள் இருக்கிற புல்லுகள் எல்லாமே வந்து இன்றைக்கெல்லாம் வந்து கடுமையாக வெட்டி கொண்டு வந்தவங்க. ஏன்டா புல்லெல்லாம் வந்து அப்படி அந்த புதர் மாதிரி வளர்ந்துட்டுது. எல்லாம் வந்து வெட்டி க்ளீன் பண்ணி கொண்டு வந்தவங்க. நாங்கள் இப்போ கனேடியன் டயர் அடிக்கு வந்திருக்கிறோம். இந்த கனேடியன் டயர் அடியிலேயும் வந்து இந்த பூங்கண்டுகள் எல்லாம் இருக்குது. அதில் அப்படி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன். தாங்க இந்த சைடில் இருக்குது. இது வரை இப்போ உங்களை சுற்றி காட்டுறேன். நாளை என்னாகும். ஓகே, காரை வந்து பார்க் பண்ணியாச்சு. ஓகே, காரை பார்க் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் உங்களை சுற்றி காட்டுறோம். வாங்க கனேடியன் டயரில் என்னென்ன இருக்குன்றதை. நிறைய பேர் வீடுகளுக்கு முன்னுக்கு பூங்கொண்டெல்லாம் போய்ப்பினோம். காரை விட்டுட்டோம். இப்போ நாங்கள் இந்த இடத்த பார்ப்போம் என்னென்ன பூங்கொண்டுகள் வச்சுருக்கணும்ட்டு எல்லாத்தையும் பார்க்கவே நல்ல அழகாக தான் இருக்குது. வீட்டை கொண்டே வாங்கி வைக்கணும் போலாம் இருக்குது. கார்டிங் சென்டர் இங்கேயும் இருக்குது, கனேடியன் டயர்லையும் இருக்குது. எங்கட ஊரில் இருக்கிற அந்த சிவப்பு சிவரத்தம் பூவை பாருங்க. என்ன தான் கனடாவில் இல்லைன்னு சகல் அதுவும் கனடாவில் இருக்குது. இந்த கலர் பூவெல்லாம் எங்கட விட்டே நிற்கும். இதெல்லாம் சிவரத்தம் பூ தான். ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்க. $7 விற்கணும். இது $11. கார்டிங் சென்டருக்கு போய் பார்ப்பேன். ஏதாவது தோட்டத்துக்கு வைக்கக்கூடிய தோட்டத்தில் நடக்கூடியதன் பயிரதன் இருக்குன்னு பார்ப்போம். கனேடியன் டயரில் இருக்கிற கார்டிங் சென்டருக்கு ஒரு காலம் நான் போயில. ஆனால் எந்த ஆள் இன்டென்ஷன் தெரியலை. ஓப்பன் காட்டுது. இதால் போகலாமா தெரியலை. பார்ப்போம். ஓ வா, இந்த தான் நான் இதுக்குள்ளே வாரேன். இதுக்குள்ளே இவ்வளவும் இருக்குன்னு எனக்கு இண்டே தான் தெரியும். அண்டே ஹோம் டிப்போடியில் போய் பார்த்துருப்போம். ஆனால் இதுகளும் பூங்கண்டு போக மாதிரி தான் இருக்குது. மரக்கறி கண்டுகளும் இருக்கும். பார்ப்போம் அதில். இந்தா இருக்குது. ஓ, இதில் இருக்கிறதெல்லாம் பெரிய கண்டுகளாக இருக்குது. இந்த பாருங்க, தக்காளி கண்டு, மிளகா கண்டுகளை பாருங்க, அந்த குடா மிளகா மாதிரி. ஆனால் என்ன விலை போட்டிருக்கிற மாதிரி இல்லை. இதெல்லாம் நல்ல சொல்லிப்பா பெரிய கண்டாக இருக்குங்க. நாங்கள் வாங்கினது அது அந்த சோம்பல் மாதிரியான கண்டு. பாருங்க, உள்ளுக்கு என்ன இருக்குமான்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம். பச்சை வீடு மாதிரி, இது வெள்ளை வீடு.
ஓ இந்த கீரை வகையால் கொத்தமல்லின்னு தான் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்கேன் மிளகறி கண்டுகள். இந்தா மிளகாய் கண்டு இருக்குது. இவ்வளோ மவளாண்டு தெரியல, கனவெளியாக தான் இருக்குது. ப்ரைஸ் இதில் போட இல்லை. ஓ $2 என்னென்னு போட்டிருக்கணும். 25% ஆஃப் போட்டிருக்கணும். பரவாயில்ல, எங்கேயே வாங்கி வச்சுருக்கலாம் போல இருக்குது. திருப்பி வாங்கி வைக்க வேண்டியதான் மெருமன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது இந்த சரியான முடிவை பார்த்துட்டு இந்த கண்டு முளைக்குமோ முளைக்காதுன்றதை பார்த்துட்டு, ஏன்னா இப்போ வந்து அதில் உயிர் இருக்குது. மற்ற அந்த இலையெல்லாம் புதுசாக வந்த மாதிரி இருந்தது. அதால் அப்படி அந்த இடத்த அப்படியே பிளாங்காக விட்டுருக்கு இப்போதைக்கு. அப்போ என்ன நடக்குதுண்டு பாருங்க. இதுக்கு எல்லாம் வந்து நினைக்கிறேன் குளிர்க்க வந்து குளிர்காலத்தில் இதுக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து உற்பத்தி செய்து வைப்பினோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கணக்கான டைமுக்கு வெளியில் எடுத்து வைப்பினோம். எல்லாம் விற்று முடிஞ்சது நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஏன்னா எல்லோரும் வைக்க தொடங்கியிருப்பினோம். இது வந்து தக்காளி பழம் பாருங்க. இப்போயே இதுலேயே காய்க்க போகுது. மற்ற கீழே வந்து மிளகு அந்த பெரிய குடமிளகா மாதிரி, உருளைக்கிழங்கு கொடி மாதிரி இருக்குது பார்க்க. ஓ இந்த விதைகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து இங்கே வந்து விதைகள் எல்லாம் நட்டு முளைக்கிற கடையில் எங்களோட குளிர் வந்துடும். அதால் விதைகளை வந்து நினைக்கிற மாதிரி விதைக்க முடியாது. இந்த பூங்கொண்டுகளுக்கெல்லாம் விதை இருக்கு. ஓ மை காட். கரெக்ட். இதே என்ன செய்யணும்டா, ஒரு நாளைக்கு ஊருக்கு அனுப்பி பார்க்கணும். எங்கட வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் வந்து நட்டு பார்க்கணும். இதுன்ற விளைச்சல் வந்து என்ன மாதிரி வருதுன்னு. இங்கே கரெக்ட் வேலை எல்லாத்தையும் இதோ மற்ற இந்த ஹலோவினுக்கு வைக்கிற பூசணிக்காய் அது நான் முதல் கொண்டு போனேன் நடவனம் பண்ணி அப்படியே மிஸ் பண்ணிட்டேனுங்க. இது அந்த ஹலோவினுக்கு வெட்டுற பூசணி இதெல்லாம் கொண்டே ஸ்ரீலங்காவில் நட்டு பார்க்கணும்னே ஒரு ஆசை இருக்குது. இதை யாரும் போனால் கொடுத்து விட்டு வீட்டை நட்டு பார்க்கலாம். இது வாங்க பின்னல் மாதிரி என்னடாப்பா இது, இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. குரோட்டன் மரமும் நிற்கிது இங்கே. இந்த இதை போட்டு குரோட்டன்னா எங்களை விட கூட நிற்கிது வீட்டுக்கு முன்னுக்கு. மற்ற இதில் பாருங்க என்னடா இது இப்படி இருக்குது. ஓகே, நான் இப்போ வெளியில் போகிறேன். கொஞ்சம் வேலைக்கே வந்து இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் போடுறோம். இது ஹோம் டிப்போவில் இருக்கிறத விட இங்கே வந்து கூட இருக்கு. கனடியன் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். இது ஹோம் டிப்போலையும் இருக்கு. ஓகே. ஓ பார்த்தீங்களா, இந்த பூச்சிகளுக்கு எல்லாம் அடிக்கிறது ஸ்ப்ரே வந்து விற்கணும். தக்காளி பழங்களுக்கு அடிக்கிறது எல்லாம் இருக்குது. ஆனால் இதுவரை கெமிக்கலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் செய்கிறது இயற்கை முறையிலான பயிற்சியை. அப்போ எங்களுக்கு இந்த மருந்துகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்றது தான் எங்களோட நோக்கம். ஓகே, நாங்கள் இப்போ வெளியில் போவோம். எங்களுடைய மிளகா கண்டென்ட்டை முடிவை பார்த்துட்டு இங்கே வந்து மிளகா கண்டு வாங்கி வைக்கலாம். ஆனால் இது வந்து வச்சுருந்தா நான் எனக்கு முயல் கடிச்சிக்கா போல. இது கொஞ்சம் நல்ல பெரிய உயரமான கண்டாக இருக்குது. அந்த முயலுக்கு கூட நான் தோட்டம் செய்கிற பொறுக்கையில் அதான் கவலையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ரைஸ் செய்ய போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோ சந்திக்கலாம். பாய்.